வெல்கம் டு சசி அஃபீஷியல். கூலி படத்தோடைய வசூலை ஜனநாயகன் படம், அதாவது இந்த முதல் நாள் வசூலை முந்துமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. சரி வாங்க, இதோடைய உண்மை நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்மளும் பேசுவோம். சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப நாளாக ஜெயிலர் 2 வெளியிட மாட்டோம், அதுக்கு தடை பண்ணுவோம், குஜிலி மஸ்து பண்ணுவோம் ஆகும்னு விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனநாயகன் ரிலீஸ், அதாவது இன்னும் ஒரு 2 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஒரு 8000 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, அந்த வசூல் எடுக்க போகுது, தமிழ் சினிமாவுடைய 1000 கோடி கனவு உடைக்க போகுது, அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் உண்மை நிலவரம் என்ன? அதாவது ரஜினி சாரை தான் அவங்க போட்டியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. அது கடைசியாக வந்த படம் கூலி. இந்த கூலி படத்துடைய வசூலை ஜனநாயகன் படம் முறியடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அதற்கு ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான். இதில் யாரையும் ஒப்பிட்டு ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க கீழேன்னு சொல்ல போகிறதில்ல. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கூலியோடைய முதல் நாள் வசூல் 150லேருந்து 160 கோடி அதுக்குள்ளே உள்ள ஒரு வசூல் தான். கரெக்டாக சொல்லலாம் 150லேருந்து ஒரு 155-60 கோடி வரைக்கும் சொல்லப்பட்டுச்சு. அந்த வசூலை ஜனநாயகன் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஆல்ரெடி ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் படத்தை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது அந்த படம் லீக் ஆனப்பயே பேசப்பட்ட ஒரு செய்தி. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கோடியை தாண்டின மக்கள் கண்டிப்பாக உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னும் பொழுதே உங்களுக்கே தெரியும், சின்ன குழந்தைங்கள்லாம் உள்ள அலௌடு இல்லை அப்படின்னு. மீறி பண்ணுனா அதையும் ஏன்னா எத்தாப்பில் இருக்கவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் ஏ சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா முதல்வராக அவரே இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா இதுலேயும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கிங். எப்போவுமே விஜய் சாருடைய படங்கள் முதல் 5 நாள் இல்லை ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வரைக்கும் கடைசி 5 படங்களை எடுத்துக்குவோமே, அந்த 5 படத்துலையுமே அவருடைய முதல் 3 இல்லை 4 நாள் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஜனநாயகன் படத்திற்கு புக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. எல்லா தேட்டர்களும் சென்னையிலேயே மிக பிரபலியமான தேட்டர்கள்லாம் காற்று வாங்கிக்கிட்டு இருக்கு, புக்கிங் இல்லை. ஃபஸ்ட்டு நாளே திணறதை பார்க்க முடியுது, 2வது நாள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இந்த படத்தை யார் பார்க்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் தான் கண்டிப்பாக இதை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க தான் இந்த படத்தை கொண்டாட போகிறாங்க. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் கண்டிப்பாக கொண்டாடி தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்குல்ல, பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன்னு, அந்த வெறியை தீர்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக பார்ப்பாங்க, போய் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டதுனால அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அந்த படத்துக்கு எப்போதுமே பேசாத புசி ஆனந்த் இந்த வாட்டி பேசியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் திருவிழா போல கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இதோடைய ரிசல்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. அதனால ரசிகர்களை அமைச்சர் வழியாக பேச வச்சுருக்காங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஓடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த தயாரிப்பாளர் இருக்காங்க, அதில் நடித்தவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் பேர் கிடைக்கட்டும். ஆனால் கூலியோடைய வசூலை அந்த படம் மிஞ்ச முடியாது. ஃபஸ்ட் நாள் 150 கோடிலாம் அடிக்க முடியாது, அதுக்கு கம்மியாக வரும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து சினிமா செய்திகளை பேசுவோம், அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.